இப்போ சோசியல் மீடியாவை திறந்தாலே ரொம்பவுமே வைரலா போய்கிட்டு இருக்குது சீனாவினுடைய தலைநகரான பீஜிங்கில் நடைபெற்ற சீனாவினுடைய வெற்றி கொண்டாட்டம். இந்த வெற்றி கொண்டாட்டம் எதனால நடைபெறுது அப்படின்னு சொன்னா, இரண்டாம் உலக போர்ல சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் நடைபெற்ற போர்ல சீனாவினுடைய வெற்றியை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த ஒரு நிகழ்வானது சீனாவுல நடைபெற்றது. இந்த நிகழ்வுல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடைபெற்றது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். அதாவது முதலாவது விஷயம், சீனா தன்னிடம் இருக்கக்கூடிய பலத்தை, சீனா எவ்வளவு பலம் பொருந்தியது அப்படிங்கிறத உலக நாடுகள் அனைத்திற்கும் இந்த நிகழ்வினூடாக நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அதனூடாக சீனாவிடம் இருக்கக்கூடிய ராணுவ தளபாடங்கள், சீனாவிடம் இருக்கக்கூடிய அதிநவீனமான ஆயுதங்கள், சீனாவிடம் இருக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அணுகுண்டுகள், அதையெல்லாம் விட மிகவும் நேர்த்தியான பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பையும் சீனா அவங்களுடைய இந்த நிகழ்வுல நடாத்தி காட்டியிருக்காங்க. அடுத்த சுவாரஸ்யமான விஷயம், உலக வல்லரசுகளான ரஷ்யா அதே போல வடகொரியா ஆகிய இரண்டு நாடுகளும் உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வுல சீனாவோட கைகோர்த்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுல சீன அதிபர் ஷி ஜின்பிங் உரையாற்றும் போது அவரு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை அருகில வச்சிருக்காரு. அதே போல வடகொரியாவினுடைய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் அவர்களை அருகில வைத்துக் கொண்டு உரையாற்றும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு கூட்டணி ரஷ்யா, வடகொரியா அதே போல சீனா ஆகிய மூன்று நாடுகளினுடைய கூட்டணியும் மேற்கத்திய நாடுகளுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால கோபம் அடைந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கமாக அவரது கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வராரு. இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது தொடர்பான விரிவான வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம போய் நம்மளுடைய சேனல்ல அந்த வீடியோவையும் பாருங்க.